கவிஞர்களே, டாக்டர் டாக்டர் சார், வாட் ஹேப்பன் டு யூ? ஏன் அழுகிறீங்க? ஐயோ ரொம்ப குடும்பாதீங்க, செட்டு கீழே வந்துடும். நெஞ்சு இங்க இருக்கு. ஓ, இங்க இருக்கா? என்ன என்ன ஆச்சு? நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சா கண்ணாடி போட்டுக்கங்க. நெஞ்சு எங்க இருக்குன்னு தெரியாம இருக்கு. அது அங்கதான். என் இதயத்தை யாரோ திருவிட்டாங்க. கவிஞர்களே, நெஞ்சு இருக்கிற இடத்துல இருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்க? இந்த நம்ம வச்ச மாநாடை பார்த்துட்டு ம், ம். கண்ணு வச்சுட்டாங்க. என்ன மாநாடு? என்ன? முதலமைச்சர் கண்ணு வச்சுட்டாரு. நமது மாநாடு நடந்துச்சு இல்லையா? ஆமா, டெய்லி நீங்க நடத்திட்டு தான் இருக்கீங்க, ஒவ்வொரு மாவட்டம் மாதிரியா? அது நாடகம், இது மாநாடு. சரி, ஓஹோ, புரியுது புரியுது. அதாவது அன்புமணி அவர்கள் வந்து மாவட்டம் வாரியாக கூட்டத்தை நடத்துறது, அதை பத்தி சொல்றீங்களா? உண்மை அதுதான். என்னன்னா, அவரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறார். 2 ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. முதல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து மாநாடு ஒண்ணு நடத்தினாரு. என்ன மாநாடு? நம்ம சித்திரை முழு அதுல இளைஞர் எழுச்சி மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாட்டில் இருக்க கூட்டத்தையும் ஜனத்திரளையும் பார்த்துட்டு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்ணு வச்சுட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அவரு வச்சிருக்காருன்னா ரைட்டு, நீங்க வைக்க சொல்றீங்க அவர்கிட்ட போய். கவிஞர்களே, அதாவது என்ன அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அவங்க தந்தையோட ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மாவட்டம் வாரியாக கூட்டம் நடத்தி வந்திருக்கிறார், தெரியுங்களா? உண்மையா அது ஒரு 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 புறம் வெற்றின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நேற்று கூட அவரோட தந்தை அவர்கள் வந்து 2 எம்எல்ஏகளோட கட்சி பதவி பறிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் கட்சி பதவியில் பறிச்சு புது நிர்வாகி நியமிக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் அன்புமணி கை மேலவங்கன்னு சொல்லலாம். எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இது ஒரு புறம் இருக்கட்டும், கூட்டத்துக்கு வரும். இது வருத்தப்படுறேன்னு சொல்லி சொல்றாரு. இவர் வந்து ஒரு கேலி கூத்தான விஷயத்த ஒண்ணு சென்றாரு. எப்படின்னு கேட்டா, கௌரவ தலைவர் வந்தாரான்னு சொல்லி அவர் ஒரு கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தப்ப கௌரவ தலைவர் வந்திருக்காரான்னு கேட்டாரு. ஆனா அந்த கௌரவ தலைவர் வரல. அவங்களோட கௌரவ தலைவர் திரு ஜி.கே. மணி அவர் வரல. ஆனா அதுக்கு இவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அங்க அவருக்காண்டி பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது எவ்வளவு பெரிய தவறான விஷயம். உண்மைதானே கவிஞர்களே? உடல்நலம் இல்லாம பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க. அந்த இதுல என்ன இருக்கு? என்ன பிரார்த்தனை சொல்லிட்டு சொல்லுங்க. அவரு சொல்லுங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய அபத்தமா. அதெல்லாம் விடுங்க. இது வந்து உற்று நோக்கம், நல்லா உற்று நோக்கி கவனிச்சோம் அப்படின்னா, தொண்டர்கள் தான் பாவம், பாட்டாளிகள் பாவம். உண்மைதான், ரொம்ப கும்பிடுறாங்க. இருபுறமும் வந்து என்னடா, அங்கிட்டு ஒரு ஆள் கூப்பிடுறாரு, அங்கிட்டு ஒரு ஆள் கூப்பிடுறாரு, இங்கிட்டு திடீர்னு அவர் ஒரு புறம் கூட்டம் போடுறாரு, அடுத்த நாள் கூட ஒரு கூட்டம் போடுறாரு. எங்கிட்டு போய் சேருங்க? இவரு பதவி கொடுக்குறாரு, அவரு பதவி விட்டு எடுக்கிறாரு, அவரு பதவி கொடுக்குறாரு, இவரு பதவி விட்டு எடுக்கிறாரு. இது என்ன நிலைமை, என்ன கட்சி எந்த நிலைமைக்கு போய்கிட்டு இருக்குது அப்படின்றது தெரியாம. அது போக இன்னொரு சொல்லுவாங்க தெரியுமா, முதலை கண்ணீர் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. எப்படின்னா, திரு காடுவெட்டி குரு அண்ணன் இருக்காரு இல்லையா? ஆமா, அவரு இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதுன்னு சொல்லி ஒரு முதலை கண்ணீரை வேற விட்டுட்டு இருக்காரு திரு அன்புமணி ராமதாஸ். கண்டிப்பா அதுக்கு வந்து அந்த எதிர்வினை ஆற்றும் இது விதமாக ஐயா அவர்கள் கூட சில ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. இது வந்து ஒரு நடிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா? இருக்கிறப்போ ஓகே, அது காடுவெட்டி அவர்கள் தான் இதோட ஆரம்பமே இல்லையா? அடித்தளம் இருக்கும்போது கொடுக்கப்படாத முக்கியத்துவம் இறந்த பின்னர் நினைவு கூறுவது என்பது காணல் நீர் போன்றது. குரு அவர்கள் தான் இந்த பாட்டாளிக்கு அடித்தளமே இல்லையா? அவர் ஓகே, ஒரு உரம் இருக்கட்டும். இப்போ ரீசெண்டா கூட இந்த ஏதோ ஒரு வன்னியர் சங்கத்துல ஒரு 12 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நினைவு மண்டபம் திறந்தாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது அப்படி மொழிபோர்த்தி அவங்க வன்னியர்கள் சங்கத்துக்கு அவங்க அந்த டைம்ல வந்து அவங்க உயிர் நீத்தாங்க. ஆமா, அவங்களுக்கு வந்து தனியா மணிமண்டபம் கட்டி திறந்தாங்க. உண்மையிலே அது ஒரு புறம் இவர்கள் பாட்டாளிகளை வைத்து தனியாக அரசியல் செய்தாலும், மறுபடியும் ஸ்டாலின் அவர்களும் வன்னியர்களுக்கு தேவையான சில விஷயம் செய்யறாங்க. ஆனா முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடஒதுக்கீடு தான் சொல்றாங்க. மணிமண்டபம் திறப்பது பெரிதல்ல, அதற்கான இடஒதுக்கீடை அவர்கள் கொடுப்பதுதான் சரியான தீர்வு. இப்போ இடஒதுக்கீடு ஒரு புறம் இருக்கட்டும், இவர்கள் இடஒதுக்கீடை வைத்து அரசியல் செய்தாலும் தற்போது உள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீடு ரைட்டு, ஆனா மார்க்ஸ்ன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்வர்ட் கம்யூனிட்டி எடுக்கிற அதே மார்க்கை ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டி எடுக்கிறாங்க. மார்க்ஸ் ஈக்குவலா வந்துருது. ஸோ அவங்களுக்குள்ள காம்படிஷன், அதாவது இப்போ 180 எடுக்க வேண்டிய இடத்துல அவங்க 180 அப்படின்னா
இவங்களும் 179 கிட்ட வந்துடுறாங்க. ஸோ இடஒதுக்கீடு வந்து இனிமேல் போற காலகட்டத்துல வந்து அது வந்து கொஞ்சம் எடுபடாதுன்னு தான் நினைக்கிறேன் இல்லையா? கண்டிப்பா. ஆனால் திரு அன்புமணி அவர்கள் இந்த விஷயத்தில் சற்று சிந்தித்து மீண்டும் ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களது ஆசை. எங்க தொண்டர்களது ஆசையும் அதுதான். அதை நிறைவேற்றுவார் என்று நான் நினைக்கிறேன். வியாழக்கிழமை நீங்க கேட்கிற ரிசல்ட்டுக்கு தகிதாபுர தோட்டத்துல மருத்துவர் ஐயா விளக்கம் கொடுப்பாரு. நன்றி, வணக்கம்.